and welcome to VAG Home Bakers. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஏன்னா ரீசெண்டாக இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற சர்ப்ரைஸ் ஃபயர் கேண்டில் வந்து எப்படி நம்ம கேக்கில் செட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்டாக வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே விஜே வேர்ல்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பேக்கிங் கிளாஸ் ரிலேட்டடாக என்னை காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் அதுக்குள்ள டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படியே என்னோடய இன்ஸ்டாகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணுறதுக்குள்ள லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இந்த டவுட் கண்டிப்பாக வரும். அதனால் நான் அது ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி சர்ப்ரைஸ் ஃபயர் கேண்டில் இது வந்து ஹெல்த்துக்கு நல்லதா, இது எடிபிள் தானா, ப்ராப்ளம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இந்த ஃபயர் கேண்டில் வந்து நான் எடிபிள் திங்ஸ் தான். இப்போ நம்ம நார்மலாக கேக் கட் பண்ணும்போது கேக்குக்கு மேலே வந்து கேண்டில்ஸ் வச்சு அதில் எரியிற நெருப்பை வந்து ஊதி அணைச்சி கேக் கட் பண்ணுறது யூஸ்வலாக நம்ம செய்கிறவர் தானே. சேம் அதே கான்செப்ட் தான் இதுவும். ஓகேங்களா, இது வந்து நான் எடிபிள் திங்ஸு. பட் இது வந்து இன்னொரு டைப்பாக ஒரு பேப்பர், ஒரு இந்த நேம் வந்து நம்ம ஹைட் பண்ணி அது ஒரு சர்ப்ரைஸாக நம்ம வந்து பண்ணுற ஒரு விஷயம் தான் இது. இது நான் எடிபிள். அண்ட் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து நம்ம ஃபயர் ஆகும்போது வேப்பர் ஆகி போயிடும் அந்த பேப்பர். ஸோ இதோட அந்த ஆஷஸ் வந்து கேக்குக்கு மேலே விழாது. சரியா? ஸோ நம்ம சாப்பிடும்போது அதனால் எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூமே இதில் வராது. அதுவும் இல்லை, இந்த ஃபயர் கேண்டில் பேப்பர் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக கேக்கில் ப்ளேஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா, நான் அது வந்து எவ்வளவு கேர்ஃபுல்லாக பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த சர்ப்ரைஸ் ஃபயர் கேண்டில் கேக் வந்து நான் கஸ்டமருக்கு கொடுத்தது கிடையாது. எனக்கு ஆர்டர் வந்த ஒரு கேக்கில் நான் இந்த தீம் செட் பண்ணி ஜஸ்ட்டு வீடியோ போடுறதுக்காக நான் வந்து அதேமாரி ஒரு ட்ரையல் பார்க்கணும் இல்லையா, இப்படி செட் பண்ணணும், அது கரெக்டாக வருமா இல்லையாங்கிறது தெரியணும் இல்லையா. நான் அதுக்காக வேறு ஒரு கேக்கில் வந்து அந்த ஃபயர் கேண்டில் செட்டப் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஜங்கிள் தீமில், அதாவது ஃபவுண்டன் ஒர்க் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு ஸ்டிக்கர் ஒர்க்ஸ் வச்சு சிம்பிளான டெக்கரேஷனில் வந்து ஒரு 2 kg கேக்கும், அப்புறமா பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் ஒரு 1.5 kg, ரெண்டுமே சேம் டெக்கரேஷன். பட் கேக்கோட வெயிட் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. 2 ஆர்டர் இருந்துச்சு. நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த 2 kg கேக்கில் தான் ஒரு ட்ரையல் வந்து நான் செய்து பார்த்தபோது எனக்கு வந்து அது ஃபெயிலியர் தான் ஆச்சு. நான் நினச்சது மாதிரி அது வரல. அது ஃப்ரெண்டில் அந்த நேம் வச்சுருந்தால சர்க்கிள் அது ஒரு ஷேப்புக்கு, அது வந்து நிற்கலை. ஓகேவா? ஸோ அப்போ நான் செய்த மிஸ்டேக் எனக்கு புரிஞ்சிச்சு. நான் அப்போ என்ன பண்ணேன்னா அடுத்த கேக்கில் அதுக்கு அடுத்த நாள் சொன்னேன் இல்லையா, ஒரு 1.5 kg ஜங்கிள் தீம் கேக், அந்த கேக்கில் வந்து நான் அந்த மிஸ்டேக் சரி பண்ணி நான் கரெக்டாக ரெடி பண்ண போது பக்காவாக என்ன சக்ஸஸ் ஆச்சு. ஸோ வந்து அது எப்படி பர்ஃபெக்டாக வந்து நம்ம செட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த கேக்கில் நான் டெக்கரேட் பண்ணியிருக்கிற இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இது வந்து நான் எடிபிள் ஸ்டிக்கர்ஸ். ஏன்னா இப்போ எடிபிளாக வந்து சுகர் ஷீட்லேயே வந்து பிரிண்ட் போட்டு அப்படி கூட பண்ணிக்கலாம். ஏன்னா கஸ்டமர் வந்து இப்போ ஃபாண்டன்லாம் செய்யும்போது ப்ரைஸ் அதிகமாக வரும் இல்லையா, அவங்க கொஞ்சம் லோ பட்ஜெட்லேயே போதும், ஜஸ்ட் அந்த ஒரு தீம் டெக்கரேட் பண்ணி தந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலே தான் வந்து இதில் எல்லாமே நான் எடிபிள் ஸ்டிக்கர்ஸாக வந்து நான் டெக்கரேட் பண்ணி கொடுத்துருந்தேன். அதேமாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து நம்ம இப்போ சர்ப்ரைஸ் ஃபயர் கேண்டில் செட்டப் பண்ணுறோம் அப்படிங்கும்போது போர்டு கொஞ்சம் பெருசாகவே சூஸ் பண்ணோம். ஸ்மால் சைஸில் இருந்துச்சு அப்படிங்கும்போது நம்ம அந்த ஒயர் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த நேம் லெட்டர்ஸில் அந்த சர்க்கிள் இதில் அந்த ஒயரோட லென்த்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கேக்கில் டச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் அந்த எரிஞ்சு வர டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும். கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸுக்கு வந்து அது ஃபயர் ஆனால் தானே பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். ஸோ அந்த ஒரு 2 விஷயத்துக்காக தான் நம்ம போர்டு வந்து பெருசாக சூஸ் பண்ணோம். அப்புறம் இன்னொரு விஷயம், திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் உமராபாத் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு ஹோம்மேடு கேக்ஸ் ஆர்டர் பண்ணணும், அதுக்கு இப்போது எங்கே சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குன்னா கேக்ஸ் அண்ட் பேஸ்ட்ரிஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு இப்போது காமிச்சிருக்கிறது நான் சொன்னேன் 2 கேக்குக்கு செய்திருந்தேன். அப்போ அந்த 2 கேக்குங்கிறது கம்பேர் பண்ணி தான் நான் வீடியோ எடிட் பண்ணியிருக்கிறேன். பட் சொல்கிறத நான் எப்படி பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன், ஒரு ஆர்டரில் சொல்கிறேன். இப்போ வந்து நான் அந்த சர்க்கிள் ஷேப்பு வைக்கிறதுக்கு வந்து தெர்மாக்கோல் பீசஸ் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஒரு டம்மியாக செட் பண்ணுறதுக்காக. அது வந்து இப்போ வேணால் ஃபாண்டனில் கூட நீங்கள் கட் பண்ணி நல்லா திக்காக கட் பண்ணி அப்படி வேணால் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஃபாண்டன் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் தெர்மாக்கோல் சூஸ் பண்ணேன். நம்ம இதை கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த சர்க்கிள் தெர்மாக்கோல் அதோட வித்து பார்த்தீங்கன்னா 1 inch ஆகுது இருக்கணும். ஓகேங்களா, அப்படின்னா தான் நம்ம அந்த கேக்கோட அந்த போர்டில் ஃப்ரெண்டில் வெர்டிக்கலாக நிற்க வைக்கும்போது அது கரெக்டாக ப்ளேஸ் ஆகிக்கும். அப்படி இல்லைன்னா கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டு செய்த மிஸ்டேக் அதுதான். அந்த தெர்மாக்கோல் வந்து ரொம்ப திக்னஸ் கம்மியாக எடுத்திருந்தேன். ஸோ அது நான் நிறுத்தும் போது அது நிற்கவே இல்லை. ஸோ நான் செகண்ட் டைம் என்ன பண்ணேன்னா சேம் திக்னஸுக்குள்ளே அந்த தெர்மாக்கோல் 2 எண்ணத்தை சேர்த்து ஜாயின் பண்ணி அந்த மாதிரி அப்போ திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக கிடச்சிச்சு. நான் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சர்க்கிள் ஷேப்பில் வந்து ஃபாண்டன் கட் பண்ணி எடுக்கணும். நம்ம அந்த ஃபாண்டன் வந்து என்ன சர்க்கிள் என்ன மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம கட் பண்ணோமோ அந்த சேம் சைஸுக்கே தான் வந்து ஃபாண்டனும் கட் பண்ணி எடுக்கணும்.
அப்புறமா அந்த சர்க்கிள் தெர்மாக்கோல் மேலே கொஞ்சம் எடிபிள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபாண்டன்ட் அதில் பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து 6 லெட்டர் உள்ள அந்த ஒரு நேமுக்கு அந்த 6 பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் ட்ரையல் பண்ண போது அந்த பர்த்டே பேபியோட நேமுக்கே தான் செய்திருந்தேன். ஸோ இந்த ஒரு செட்டப் ரெடி பண்ணி அவங்களுக்கே நம்ம சர்ப்ரைஸாக கொண்டு கொடுத்துடலாம், சரி ஓகே ஒரு ட்ரையல் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருந்தேன். பட் நான் சொன்ன மாதிரி அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போ செகண்ட் என்ன பண்ணேன், ஓகே நம்ம வீட்டிலே செய்து ஒரு ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கஸ்டமருக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு என் பொண்ணோட பேருக்கு தான் நான் வந்து அந்த 6 லெட்டர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 1 இன்ச் வித்துக்கு ஃபாண்டன்ட் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த ஒரு ரிப்பன் டைப்லையா கட் பண்ணிவிட்டு அது அந்த தெர்மாக்கோலோட சைடில் கவர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம பண்ணுற பார்த்தீங்களா, இந்த மாதிரி லைட்டாக எடிபிள் க்ளூ அப்ளை பண்ணிட்டு வச்சோன்னா அப்படியே ஃபிக்ஸ் ஆகி நின்றுக்கும். ஸோ இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடில் லைட்டாக நம்ம அந்த சுற்றி வைக்கிற அந்த ஃபாண்டன்ட் கொஞ்சம் ப்ரொஜெக்டாக இருக்கணும். பார்த்து அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபயர் பேப்பர் வந்து ஃபயர் ஆகுறது கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லையா. நம்ம அந்த ஃபாண்டன்ட்டில் அப்படியே டச் பண்ணி கவர் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது அந்த ஃபாண்டன்ட்டில் வந்து அந்த பிளாக் கலர் எப்படியும் அந்த ஃபயர் ஆகும்போது லைட்டாக அந்த கலர் ஏதாவது சேஞ்ச் ஆகிறது சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் நல்லா நீட்டாக வரணும்னா லைட்டாக அந்த சைடில் கொஞ்சம் அந்த ஃபாண்டன்ட் வந்து ப்ரொஜெக்ஷன் கொடுத்து நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அப்படியே அந்த 6 பீசஸுக்குமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது நம்ம ஃபாண்டன்ட்டில் கவர் பண்ணியிருக்கிறதுனால எடிபிள் க்ளூ அப்ளை பண்ணாலே போதும், போர்டில் வந்து டச் ஆகி அது ரிமூவ் ஆகாமல் அழகாக அது ஸ்டேபிளாக நிற்கும். சரிங்களா, இப்போ நான் கொடுத்த மாதிரி அந்த 1 இன்ச் வித்துக்கு நம்ம தெர்மாக்கோல் எடுத்தோம் அப்படின்னா ஸ்டேபிளாகவே நிற்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஒவ்வொரு அந்த நேம் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எல்லாமே டச்சாக இருக்கிற மாதிரி இருக்கணும், ஸ்பேஸ் விட்டு வைக்கக்கூடாது. ஏன் அப்படிங்கிறத நான் பிறகு சொல்கிறேன். ஸோ இது வந்து நம்ம எடிபிள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருவோம். அப்போ கொஞ்சம் ட்ரை ஆகி அப்படியே செட் ஆகிக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபயர் பேப்பர். இது ரொம்ப தின்னாக இருக்கும். இது அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து இது வாங்குறதுக்குள்ளே லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இனி வந்து இந்த சர்க்கிள் பீசஸ் கட் பண்ணி எடுக்கலாம். நம்ம இப்போ ஃபாண்டன்ட் கட் பண்ணது அதே மாதிரி அந்த தெர்மாக்கோல் கட் பண்ணோம் இல்லையா, அதை சேம் சைஸுக்கு தான் அந்த சர்க்கிள் வந்து நம்ம லைன் இதில் வந்து பென்சில் வச்சு நமக்கு லைன் போட முடியும். ஓகே, மார்க் பண்ணிக்க முடியும். மார்க் பண்ணிட்டு அதில் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ சேம் அந்த ஒரு லைன் போட்டோம் இல்லையா, அந்த லைனுக்கு மேலே கட் பண்ணக்கூடாது, அதோட வெளியிலையா கொஞ்சம் அவுட்டர் லைட்டாக ஸ்பேஸ் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அப்படி நான் 6 பீஸுக்கு சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்புறமா ஒரு 1/4 இன்ச் விட்துக்கு போதும் நீளமாக ரிப்பன் மாதிரியாக அந்த குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் அதில் பேப்பரில் எதுவுமே வேஸ்ட் வராமல் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நமக்கு டோட்டலாக இந்த ஒரு செட்டப் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேப்பராச்சும் வேணும். அதாவது 2 பேப்பர் ஃபுல் தேவைப்படாது, பட் ஒரு பேப்பர் வந்து இதுக்கு கரெக்டாக போதாது. எப்படியும் ஒரு 1.25 ஷீட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இனி வந்து அந்த ஒயர் ரெடி பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லாங் ஸ்டிக்கில் 6 பீஸ், இப்போ அந்த 6 லெட்டர்ஸு கொடுக்கணும் இல்லையா, ஸோ 6 பீஸ் ஸ்டெம் ஒயர்ஸ் எடுத்துருக்கிறேன். நான் இதோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஸ்டெம் ஒயர்ஸ் வச்சு அந்த ஸ்டிக்கில் அதை எல்லாத்தையும் சேர்த்தே கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, அது ஸ்டெம் ஒயர் வந்து நமக்கு ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். நம்ம கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அதில் வந்து ஒரு டைப் போடுறது மாதிரியாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நான் அதில் வந்து நல்லா டைட்டாக ரொட்டேட் பண்ணி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஒரு குட்டி ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கேக்கோட சென்டர்லேயே நான் கொடுத்துருக்குறேன். ஸோ நமக்கு இதில் மெயினாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த ஒயர்ஸ் எதுவுமே கேக்கில் டச் ஆகக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த ஃப்ளாஷ் பேப்பர் வந்து ஃபயர் ஆகுறது கேக்கில் டச் ஆகாமல் இருக்கணும். ஸோ கேக்கில் டச் ஆகாதது மாதிரியாக பார்த்துக்கணும். சரி, இந்த ஒவ்வொரு ஒயரையும் கரெக்டாக அந்த ஒவ்வொரு சர்க்கிளுக்கு எவ்வளவு லென்த் வேணுமோ அது பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து அந்த ஒயர் அந்த லெட்டர்ஸில் கனெக்ட் பண்ணுறதே ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருந்துச்சு. இப்போ கட் பண்ணிவிட்டு அதை எதில் ஃபிக்ஸ் பண்ணுறது, நமக்கு வந்து அந்த ஒயர் வெளியில் தெரியவும் கூடாது. அந்த லெட்டர் அதாவது அந்த பேப்பர் ஃபயர் ஆகி முடியும் போது ஒயர் வந்து லெட்டர்ஸில் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கிற மாதிரியும் தெரியக்கூடாது. என்ன ஸோ அதை வந்து லைட்டாக நம்ம மடித்து டாப்பில் நம்ம ஃபாண்டன்ட் அந்த ரிப்பன் மாதிரியே கவர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு உள்ளே அப்படி இன்சர்ட் பண்ணி விட்டாச்சுன்னா அந்த ஒயர் இந்த லெட்டர்ஸில் அதாவது அந்த சர்க்கிள் பீசஸில் வந்து கனெக்டடாக நமக்கு கொடுக்க முடியும். இப்படியே நம்ம அந்த 6 லெட்டர்ஸுக்கும் அந்த ஒயரை கனெக்ட் பண்ணணும். இது நம்ம ஃபஸ்ட்டே டிஸ்டன்ஸ் பார்த்து கட் பண்ணியெல்லாம் வைக்க முடியாது, ஏன்னா அந்த ஒவ்வொன்றுக்கும் லென்த்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஒயரோட லென்த்து. ஸோ அந்த மாதிரி சென்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளவு ஒயர் வேணுமோ அதை பார்த்து பேலன்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக இங்கே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃப்ளாஷ் பேப்பர்ஸை நம்ம இதில் வைக்கலாம். அந்த ஒவ்வொரு சர்க்கிள்லேயுமே நம்ம அந்த ஃபாண்டனில் பார்டர் மாதிரி கொடுத்துருக்கோம்ல, அதில் வந்து எடிபிள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் அந்த பேப்பர்ஸை நம்ம வச்சா போதும், அது வந்து ஒட்டி பிடிச்சிக்கும். ஏன்னா ஃபாண்டன்ட் அப்படிங்கிறதுனால அது அழகாக ஸ்டிக் ஆகி நிற்கும். ஸோ
அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஒயரில் அந்த ரிப்பன் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பீசஸையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து நான் எடிபிள் க்ளூ அப்ளை பண்ணும்போது அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ நார்மல் க்ளூ தான் லைட்டாக டச் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு மேலே அப்படி வச்சு விட்ருக்கேன். ஸோ க்ளூ கொடுக்குறது ரொம்ப அதிகமாகலாம் கொடுத்தீங்கன்னா ஓவராக வெட்டாகி அது வந்து ஃபயர் ஆகாமல் இருக்கிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ அந்த ஒயரில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பேப்பரும் தென் அந்த சர்க்கிளில் வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேப்பர் ரெண்டுமே வந்து டச் ஆகிறது மாதிரியாக கொடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ஒரு வேளை அந்த டாப்பில் கொடுத்துருக்குற அந்த பேப்பர் வந்து ஃபயர் ஆகலை அப்படின்னா அந்த சைட்லையாவது கனெக்ட் ஆகும்போது ஃபயர் ஆகும் இல்லையா, அதுக்காக ஒரு சேஃப்டிக்காக இந்த மாதிரி எல்லாமே கனெக்டடாக இருக்கிறது மாதிரியாக கொடுத்துக்கணும். நான் இதுக்காக தான் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த சர்க்கிள் பீசஸ் எல்லாமே ஜாயிண்டாக இருக்கணும், கேப் விட்டு வைக்கக்கூடாதுங்கிறது நான் இதனால தான் சொன்னது. ஸோ ஃபுல் செட்டப் அந்த சர்ப்ரைஸ் ஃபயர் கேண்டில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அது ஃபயர் ஆச்சு. ஏன்னா எனக்கே அது ஒரு டவுட் இருந்துச்சு, எல்லா பேப்பரும் எரியலை அப்படின்னா வந்து நம்ம செட் பண்ணது அது வரைக்கும் ஃபயரான பேப்பர் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா. ஏன்னா நான் என்னோட ஒரு ஓன் கேல்குலேஷனில் தான் இந்த ஃபுல் செட்டப் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். பட் பக்காவாக சூப்பராக இது ஒர்க் ஆகிடுச்சு. அது மாதிரி கேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ட்ராப்பு ஆஷ் கூட அதில் விழலை. ஸோ இது வந்து நம்ம கேக்கில் யூஸ் பண்ணுறது வந்து சேஃப் தான், ஓகேங்களா. ஸோ இது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கேக்கில் டச் ஆகக்கூடாது, டச் ஆகாமல் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறது சேஃப் தான். ஸோ அந்த சர்ப்ரைஸ் ஃபயர் கேண்டில் டியூட்டோரியல் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.